ஈரான் மீது அமெரிக்கா நடத்தப்போகும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல். மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு நடவடிக்கை 10வது நாளாக எட்டியுள்ள நிலையில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. ஈரான் மீது இதுவரை அல்லாத அளவிலான மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தவுள்ளதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் எச்சரித்துள்ளார். அதிநவீன குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் துல்லியமான உளவுத்துறை தகவல்களின் உதவியுடன் இந்த தாக்குதல் நடத்தப்படும். கடந்த 24 மணி நேரத்தில் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் குறைந்துள்ளதை வாஷிங்டன் தனது வெற்றியாக கருதுகிறது. அதிபர் டொனால்டு டிரம்பின் முரணான கருத்துக்களால் போர் குறித்து சர்வதேச அளவில் குழப்பம் நீடிக்கிறது. பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய இந்த இரத்தக்களரி மோதலில் ஈரானின் பல பாதுகாப்பு அலுவலகங்கள் மற்றும் ஏவுகணை தளவங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. இதில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் கலந்தாலோசித்த பின்னரே போரின் எதிர்காலம் குறித்த இறுதி முடிவு எடுக்கப்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தற்போது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் போர்க்களமாக மாறியுள்ளது. ஈரானும் பதிலடி தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பதால் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. மேலும் ஈரான் ஹர்முஸ் ஜலசந்தியை மூடியுள்ளதால் உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மேலும் உலக நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது.